எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் சர்வீஸ் வந்து இந்தியாவுக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நம்ம எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு. எஸ், இந்தியாவுக்குள்ளே இப்போ அஃபிஷியலாக ஸ்டார்லிங்க் என்ட்ரு ஆக போகிறாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லும் ஜியோவும் நாங்கள் ஸ்டார்லிங்கோட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட யூசர்ஸ்க்கு ஒரு ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டை எங்களால் ஆஃபர் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. எஸ், இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது ஒரு காம்படிட்டராக தான் இந்தியன் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ எப்படி ஏர்டெல், ஜியோ, விஐ இருக்கோ, ஸோ அந்த மாதிரி ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் டெலிகாம் ஆப்ரேட்டராக இவங்களோட கம்பீட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க ஃபர்ஸ்ட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கம்பீட் பண்ண போகிறதில்ல, ஜாயின் ஹேண்ட்ஸ். ஸோ அவங்க பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஜியோவும் ஏர்டெலும் ஸ்டார்லிங்கோட பார்ட்னர்ஷிப் வச்சு இப்போ அவங்களோட யூசர்ஸ்க்கு ஸ்டார்லிங்க் மூலமாக இன்டர்நெட் சர்வீசஸை ஆஃபர் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய ரீசெண்டான நியூஸ். ஸோ இதன் மூலமாக அஃபிஷியலாக எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் சர்வீஸ் இப்போ இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனல் அப்ரூவல் மட்டும் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அது ஒன்ஸ் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அஃபிஷியலாக லான்ச் பண்ணிடுவாங்க வித் டைப் வித் ஜியோ அண்ட் ஏர்டெல். ஸோ இதன் மூலமாக யூசர்ஸ் ஆகிய நமக்கு என்ன அட்வான்டேஜ்? ஓகே, மெயினாக பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபர்ஸ்ட் வந்து ப்ராட்பேண்ட் மட்டும்தான். நமக்கு அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் மூலமாக நமக்கு ஒயர் எடுத்து ரவுட்டர் கொடுத்து நமக்கு வீட்டில் ஒய்ஃபை ரவுட்டர் இல்லை நமக்கு ப்ராட்பேண்ட் ஒயர்டு ரவுட்டர் இருக்கும். ஸோ அதன் மூலமாக தான் நம்ம இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஏர் ஃபைபர் அப்படிங்கிறது கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ இதன் மூலமாக நமக்கு அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் இல்லாமலே நம்மளால் அந்த ஏர் ஃபைபர் டிவைஸ் மூலமாக நம்மளால் இன்டர்நெட்டை யூஸ் பண்ண முடியும். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வீட்டில் கூட நாங்கள் ஏர் ஃபைபர் தான் போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் கேபிள் ப்ராட்பேண்ட்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு கேபிள்ஸ் அவங்க போட்டு கொண்டுட்டு வந்து நமக்கு வீட்டில் கனெக்ஷன் கொடுக்கணும்னா அதுக்கு அவங்க கேட்குற காசுக்கு அதுக்கு நம்ம இன்டர்நெட்டே வேண்டாம்னு சொல்லிடுவோம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறனால இப்போ ஏர் ஃபைபர் தான் ரொம்பவே சீப் அண்ட் அஃபோர்டபுளாக இருக்குது. ஏன்னா ஜஸ்ட் அந்த டிவைஸ் மூலமாக அவங்க நம்ம மொட்டை மாடியில் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த டவர்லேருந்து வரக்கூடிய சிக்னல் மூலமாகவே அது நமக்கு அந்த இன்டர்நெட் சர்வீஸை நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதன் மூலமாக நமக்கு ப்ராட்பேண்ட் அப்படிங்கிற ஒரு இதே இல்லாமல் அதையே நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி ஏர் ஃபைபர் தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு இப்போ சுச்சுவேஷன் மாறிடுச்சு. காரணம் அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் ப்ளஸ் அந்த மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது இன்ஸ்டால்மெண்ட் காஸ்ட் தான். ப்ராட்பேண்ட் நம்ம போடணும்னா இனிஷியல் டெபாசிட்டே 5,000 10,000 கேட்பாங்க. ஸோ அதை கட்டி அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ தூரம் லென்த் டிஸ்டன்ஸ் போடணுமோ அந்த கேபிளுக்கான காஸ்ட்டு எல்லாமே நம்ம தான் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஏர் ஃபைபரில் இப்படி கிடையாது. நம்மளுடைய மாடியில் பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ் வச்சிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒயர் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ரவுட்டர் வச்சுருவாங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கு எந்த ஒரு டெபாசிட்டோ இனிஷியல் அமௌண்ட்டோ எதுவுமே கிடையாது. இனிஷியலாக நம்ம போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மேஜர் ஆப்ரேட்டர் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சேம் தான். பட் இதில் இப்போ ஸ்டார்லிங்க் ஆட் ஆகிறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது ஒரு சேட்டலைட் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடிங் கம்பெனி. ஸோ அப்படி இருக்கப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிமோட் வில்லேஜஸ் ஸோ இன்னமுமே ஏர் ஃபைபர் ஆக்சஸ் நமக்கு இருக்குது அப்படின்னாலும் எல்லா ஏரியாலையும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்னமும் நீங்கள் கிராமத்துக்குள்ளே வில்லேஜுக்குள்ளே இன்டீரியரெல்லாம் போனீங்கன்னா அங்கே டவரே கிடைக்காது. அப்புறம் எங்கே நம்ம போய்ட்டு நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இல்லையா? ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்லிங்க் வந்துருச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக மாறிடும். எஸ், ஸோ ஸ்டார்லிங்க் சேட்டலைட் மூலமாக இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கிராமத்துலையும் இனிமேல் நம்ம இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுவும் வெறும் நார்மல் இன்டர்நெட் கிடையாதுங்க, ஹை ஸ்பீட் இன்டர்நெட் ஆன் பார் வித் 5G 6G எந்த ஸ்பீடில் நமக்கு கிடைக்குதோ அந்த ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டை நம்மளால் ஒரு வில்லேஜ்லேயும் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு இந்த ஸ்டார்லிங்க் நமக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதுக்கான நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஏன்னா ஸ்டார்லிங்க் இந்தியாவில் என்ட்ரு ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இன்னமும் அப்ரூவல் பெண்டிங் இருக்குது. ஸோ ஆஸ் பர் த நியூஸ் ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஃபைனல் அப்ரூவல்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அப்ரூவல் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அஃபிஷியலாக லான்ச் பண்ணிடுவாங்க. பட் இண்டிவிஜுவல் ஆப்ரேட்டராக கிடையாது, ஜியோ அண்ட் ஏர்டெலோட பார்ட்னர்ஷிப் வச்சு. ஸோ ப்ரைஸிங் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய ஒரு அப்ராக்சிமேஷன் படி பர் இயர் அரௌண்ட் 1 lakh 1.5 lakhs பக்கம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்ம அஃபிஷியலாக அவங்க சர்வீசஸ் லான்ச் பண்ணி அவங்களே பிளான் அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணாங்கன்னா தான் நமக்கு தெரியும். பட் இப்போதைக்கு நமக்கு தெரியல. பட் ஏன்னா இந்தியா தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே சீப்பஸ்ட் இன்டர்நெட் ப்ரொவைடிங் கண்ட்ரி. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம 1 GB டேட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு இந்தியன் யூசர் 19 ரூபா பே பண்ணால் போதும். அதே பாகிஸ்தான் யூசர் 135 ரூபா பே பண்ணணும். அதே யூகே யூசர் 490 ரூபா பே பண்ணணும். அதே யூஎஸ்ஏ யூசர் 909 ரூபா பே பண்ணணும். சைனாவில் 726 ரூபா பே பண்ணணும்.
ஸோ இப்படி இருக்கப்போ ஓவரால் கம்பேரிசனில் பார்த்தீங்கன்னா இந்தியன் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இன்டர்நெட் ரொம்ப சீப்பாக கிடச்சிட்ருக்கு. ஸோ அதுக்கு காரணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய காம்படிஷன். எஸ், மேஜர் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன், பிஎஸ்என்னு சொல்லிட்டு இத்தனை டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. ப்ளஸ் அவங்க கம்பீட் பண்ணி நமக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால பெனிஃபிட் ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் ஆகிய நம்ம தான். இப்போ நமக்கு அதனால தான் நமக்கு இவ்வளோ சீப்பான ப்ரைஸில் நமக்கு இன்டர்நெட் சர்வீஸ் அப்படிங்கிறது கிடச்சிட்ருக்கு. ஸோ இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் இந்தியன் யூசர்ஸ்க்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டார்லிங்க் சர்வீஸ் ஆட் ஆகிறது மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ரிமோட் ஏரியாஸ்லையும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்க போகுது. ஸோ இதை இப்போ இருக்கக்கூடிய ஒரு மேஜரான அப்டேட். பட் ஃபர்தராக எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, அப்படி லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஃபர்தரான வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம ஜிகே பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.